நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே மாதம் 2ஆம் தேதி முதல் மே மாதம் 8ஆம் தேதி வரை உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்பொழுது நாம் இந்த பதிவில் தனுசு ராசி பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசி. மூலம் போராடம் உத்திராட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார், அமக்கலமாக இருக்குது. 2 கூடிய சனி பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் வீட்டையும் குரு பார்க்கிறார். இது மாபெரும் சிறப்பு. இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா பொது பலன் ரொம்ப அமக்கலமான ஒரு பலனாகத்தான் கிரகங்கள் தர இருக்கின்றன. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். வீடு வாகனம் தாயார் ஸ்தானம் வித்தை ஸ்தானம். அப்போது உங்களுக்கு சுகஸ்தானமும் கூட. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இடம் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இப்போது வாங்கிறதுக்கு கூடி வரும். அதே நேரத்தில் இடம் விற்கணும்னு எதிர்பார்த்த அன்பர்களுக்கும் சரி, நல்ல விலைக்கு விற்று கடன் காட்சிகள்லாம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். 4இல் சுக்கிர பகவான் வேறு இருக்கிறார். அப்போது வாகன பிராப்தி கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு. வாகன பிராப்தி, அதாவது பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், அல்லது புதுசாகவே நீங்கள் 4 வீலர் கூட வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் கூட நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சந்தோஷமாக வாங்கி மகிழ்வீர்கள். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். அப்போது பணம் புழக்கம் அதிகமாக இருக்கும், பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப மேன்மை நிச்சயமாக அமைகிறது. 5 குடையவன் 3ஆம் இடத்தில் கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கிறார். அப்போது பூர்வீகத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் போயிட்டு வருவீங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை. அதே நேரத்தில் இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். 9க்குரிய சூரிய பகவான் உச்ச நிலையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆனால் ராகுவோடு இணைந்திருப்பது சிறப்பல்ல. தந்தைக்கு சில இடர்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஒன்று தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், அல்லது அவங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் குறைவதற்கான ஏதாவது சில அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்கள். அரசியல்வாதிகளுக்கும் கூட ஒரு பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்க ஊழியர்கள் உயர்மட்ட அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும். மற்றபடி பார்க்கும்பொழுது இந்த 5ல் ராகு நிறைய மைனஸு தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை வருங்க. பூர்வீகத்தில் ஏதாவது உங்களுக்கு சொத்து பிரச்சனை, வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது வரும். பிள்ளைகள் கூட உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகளோ இன்னல்களோ வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடு நலமோடும் இருக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 5இல் இருக்கிறார். ஓரளவுக்கு நட்பு வட்டாரத்தால் நல்லது நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும்.
8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயசானவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடம். 9ஆம் இடத்து அதிபதி தான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் சூரிய பகவான். அதனால் வெளியூர் வெளிநாடு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதனுடைய தாஸ்தாவேஜுக்களை சரியாக எடுத்துக்கிட்டு போங்க. இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். ஐயோ நான் இதை எடுத்துகிட்டு வரல அதை எடுத்துகிட்டு வரல அப்படின்னு அங்கே போய் பிரச்சனை வரும். அதனால் எச்சரிக்கையோடு போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு ஊழியர்கள், தனியார் துறை, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு வாரம் இந்த வாரம். அப்படியே ரொம்ப அமக்கலமாக செல்லும். நல்ல சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், சம்பாத்தியம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும். ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலாம். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகலாம். மேலதிகாரியுடைய பாராட்டுதலை பெறலாம். 11ஆம் இடத்து குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்லது செய்வார். எல்லா நிலைகளிலும் கேது பகவான் உங்களுக்கு, ஏன்னா கேது 3, 6, 11 கேது பகவான் வந்ததுன்னு சொன்னால் நல்லதே செய்வார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போது ஃபினான்ஷியல் ரீதியாகவும் கேது பகவான் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். பாருங்கள், 4 குரு இருக்கார், 4 சுக்கிரன் இருக்கார். வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, விலையுயர்ந்த நகைகள் வாங்குவீங்க. அதையும் தாண்டி சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ செலவினங்கள் இது சுப செலவைத்தான் ஏற்படுத்துகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த தனுசு ராசிக்கு இந்த வார பொது பலன் ரொம்ப அமக்கலமான ஒரு பலனாகத்தான் அமைகிறது. ராகுவால் சில பிரச்சனைகள், சூரியனால் கூட சில பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இருக்கிறது. தந்தை வழி சொந்தங்கள் பகைநிலையோடு இருப்பார்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.